சேனலை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மைனிங்கை பற்றின ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் நிறையவே கிடைக்கும். இதில் டீட்டெயிலாக நான் சொல்லித் தருவேன். அப்புறம் இந்த சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைனிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பவர் சப்ளை யூனிட்லேருந்து வர வயர்ஸில் pcie அப்படின்னு லேபிள் போட்ட கேபிள்ஸ் இருக்கும். இந்த கேபிளை தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது 6+2, அதாவது நீங்கள் 6 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இது தனியாக இருக்கும். அது நீங்கள் வேணும்னா அதை கரெக்டாக அந்த ஒரு நாட் இருக்கும், அந்த நாப்புக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வச்சா போதும். ஓகே, இப்போ நான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இங்கே இருக்கிற இந்த 8 பின்னில் இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதை நம்ம கிராஃபிக்ஸ் கார்டில் இன்சர்ட் பண்ணியாச்சு. கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த மதர் போர்டோட நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுக்கு நான் இந்த 16x pcie ரைசர் யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணால் லாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை இதில் கனெக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இந்த ரைசர்ஸோடையே உங்களுக்கு கனெக்டர்ஸ் வரும், இந்த மாதிரி கனெக்டர்ஸ். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா pcie கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இதில் pcie கனெக்ஷன் கொடுக்கலாம். இங்கே இதுலேயும் pcie 6 பின் pcie கனெக்டர். அப்படி இல்லை அப்படின்னா இந்த SATA கனெக்டர் டு pcie கனெக்டர் ஆல்ரெடி இந்த ரைசரோடையே உங்களுக்கு வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டோடு சேர்த்து இதுக்கும் நம்ம பவர் சப்ளை யூனிட்டில் இருந்து நம்ம பவர் கொடுக்க போகிறோம். அந்த பின்னை எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் அந்த பவர் சப்ளை யூனிட்டில் உள்ள SATA கேபிள். இதை தான் நம்ம அந்த ரைசர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா அந்த pcie 6 பின்னை கூட நீங்கள் டேரெக்டாக இந்த pcie ரைசருக்கு பவர் கொடுக்கலாம். ஆனால் நம்ம இன்னும் வேறு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கும்போது அது நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் நிறைய தேவைப்படும். அதனால் நான் அந்த கேபிள் யூஸ் பண்ணாமல் என்னோடய பிஎஸ்சியோடு வந்த இந்த கேபிள் கூட நான் ஆல்ரெடி இந்த ரைசர் கூட சேர்ந்து வந்த அந்த கனெக்டரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம நார்மலாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு டேரெக்டாக மதர் போர்டில் கனெக்ட் பண்ணோன்னா அது மதர் போர்டில் இருந்தே எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எடுக்கும் அந்த கனெக்ஷனுக்கு. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா லோடு நம்ம மைனிங் வந்து நம்ம 24 மணி நேரமும் ரன் பண்ண போகிறோம், 24 ஹவர்ஸ் ரன் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பேர்டை நம்ம மதர் போர்டு கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம பவர் சப்ளை யூனிட்லேருந்து டேரெக்டாக இந்த ரைசருக்கு நம்ம பவர் கொடுக்குறோம். ஸோ இதுலேருந்து மதர் போர்டுக்கான லோடு கொஞ்சம் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த யூஎஸ்பி கேபிள், இந்த pcie ரைசர் உள்ள யூஎஸ்பி கேபிளை நம்ம இந்த 1x பின்னோட கனெக்ட் பண்ணிவிட்டு, இந்த 1x பின் வந்து இந்த செட்டாக வந்திருக்கும் அந்த ரைசரோட இந்த சைடு உள்ள இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை மதர் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு மதர் போர்டில் உங்களுக்கு 16x 4x 8x 1x அப்படின்னு நிறையா வேரியன்ட்ஸ் இருக்கும் pcie. நம்மளுக்கு மைனிங்க்கு பொறுத்த வரைக்கும் 1xே இனஃப். ஏன்னா நம்ம மைனிங் எல்லா டேட்டாவும் எல்லா ஒர்க்குமே வந்து கிராஃபிக்ஸ் கார்டோட இதுதான் பண்ண போகுது. ப்ராசஸர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோவா இருக்காது. கேமிங்க்குனா நீங்கள் 1x பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. 1x உங்களால் கேம் பண்ண முடியாது. அது அட்லீஸ்ட் 8x வேணும் உங்களுக்கு. 8x 16x தான் நல்லா கொடுக்கும். பட் மைனிங்கில் வந்து 1xக்கும் 16xக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவே கம்மியாக தான் நடக்கும். ஸோ இதை வந்து நான் எதில் வேணாலும் நான் கனெக்ட் பண்ணுறேன். என்னோடய மதர் போர்டில் ஒரு 4x இருக்குது, ஒரு 8x இருக்குது, ஒரு 1x இருக்குது. அந்த 16xல் நான் வந்து அதை இதை கனெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் தப்பாக இந்த பின்னை இதில் வச்சு இப்படி கிராஸாக நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவைடர் இருக்கும். இந்த டிவைடர் வந்து இந்த டிவைடருக்கு முன்னாடி உள்ள இந்த இது லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த பின்னை, இந்த ரைட் சைடு இருக்கிற பின்னை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். நீங்கள் மாற்றி ஃபிட் பண்ணிடாதீங்க. இப்படி ஃபிட் பண்ணணும். இதோட ஹார்ட்வேர் செட்டப் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஓஎஸ் பூட் பண்ணி எப்படி மைன் பண்ணுறது, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.